வணக்கம். 2026 பொங்கல் ரேஸ் இப்போவே பயங்கரமா ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆமா. ஒரு பக்கம் நம்ம விஜயோட ஜனநாயகன், இன்னொரு பக்கம் சிவகார்த்திகேயனோட பராசக்தி. ம். இந்த பராசக்தி ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது, இது சும்மா ஒரு படம் இல்ல. இல்லவே இல்ல. இது ஒரு கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜிக் மூவ்னு தோணுது. ம். சோ நம்ம கிட்ட இருக்கிற சோர்சஸ் வச்சு பார்த்தா, a big question is இந்த டேவிட் அண்ட் கோலியத் கிளாஷ்ல ஆமா. ஒரு கான்டென்ட் ட்ரிவன் அப்ரோச் பியோர் ஸ்டார் பவரை ஜெயிக்க முடியுமா? சொல்லப்போனா இந்த ட்ரெய்லரோட அசல் பிரில்லியன்ஸ் அந்த பிராண்ட் பிவட் தான். ஓஹோ. நம்ம எல்லாரும் சிவகார்த்திகேயனை ஒரு சேஃப் ஃபேமிலி என்டர்டெய்னரா பார்த்து பழகிட்டோம். ஆனா இப்போ சுதா குங்கரா அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் பெர்ஃபார்மரா மாத்திருக்காங்க. உண்மைதான். 1960ஸ்ல நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒரு சென்சிட்டிவ் பொலிட்டிக்கலி சார்ஜ்டு டைம்லைன் எடுத்ததே அதுவே ஒரு பெரிய போல்ட் மூவ். ஆமா, அவர் கவிரோடையேர் இது ஒரு பெரிய அடையாள மாற்றம். எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி இன்னும் நிறைய மூவி ரிவ்யூ வீடியோக்களை பார்க்க எங்க ஃபிளிக்ஸ் காஸ்டிங் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. ஆனா இந்த அடையாள மாற்றம் தான் என்ன கொஞ்சம் யோசிக்க வைக்குது. அவரோட கோர் ஃபேன் பேஸ், அதாவது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ், இதை ஏத்துப்பாங்களா? அது ஒரு முக்கியமான கேள்வி. பட் இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. நம்ம சோர்ஸ்ல இருக்கிற சோஷியல் மீடியா சென்டிமெண்ட் அனாலிசிஸ் படி தமிழ் பிரைட், ஹிஸ்டரின்னு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ற என்கேஜ்மெண்ட் ஒரு 60% அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா. சோ அவங்க ஒரு பிராண்ட் நியூ ஆடியன்ஸை உருவாக்க பாக்குறாங்க, ஒரு ரிஸ்க் எடுத்து. கரெக்ட். அங்கதான் விஷயமே இருக்கு. அவங்க எய்ம் பண்றது ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இல்ல. ஓகே. இது ஒரு லாங் ரன் பேட்டில், வேர்ட் ஆஃப் மவுத். நம்ம சோர்ஸ்ல இத எ கல்ச்சுரல் மோலோடாஃப் காக்டெயில்னு சொல்றாங்க. ஆஹா, என்ன ஒரு வார்த்தை! அந்த வார்த்தை இதுக்கு பெர்ஃபெக்ட்டா செட் ஆகுது. ஏன்னா இவங்களோட பிளானே ஒரு பெரிய கல்ச்சுரல் டிஸ்கஷனை இன்வைட் பண்ணணும். சரி சரி. அந்த பாசிட்டிவ் வேர்ட் ஆஃப் மவுத் ஜனநாயகன் மாதிரி ஒரு மாஸ் படத்தோட இனிஷியல் ஹைப்பை விட லாங் டேர்ம்ல பவர்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறாங்க. சோ இது ஒரு பேட்டில் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ். ஜனநாயகன் ஓப்பனிங் வீக்கெண்ட் ஸ்டார்மை நம்புது. ஆமா. ஆனா பராசக்தி ஒரு ஸ்லோ பர்னுக்கு பிளான் பண்ணுது, மொமெண்டம் பில்ட் பண்ணி. எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு சோர்ஸ் சரியா சொல்லுது, இதுல ஒரு பிட்ஃபால் இருக்கு. படம் கொஞ்சம் ப்ரீச்சி இல்லனா ஒரு டாக்குமெண்ட்ரி ஸ்டைல்ல போயிடுச்சுன்னா அந்த பிளான் மொத்தமா பேக்ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்கு. உண்மைதான். ட்ரெய்லர்ல அந்த பேலன்ஸ் இருக்கு, ஆனா படத்துல இருக்குமா? இது ஒரு முக்கியமான கேள்வி உங்க முன்னாடி வைக்குது. இந்த ட்ரெய்லர் அப்புறம் இந்த பொங்கல் கிளாஷ் பத்தி உங்க கருத்து என்ன? ஆமா. நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப ஆவலா காத்திருக்கீங்க? உங்க காமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க.